ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 2025 குரூப் 4 கொஷின் பார்த்துட்ருக்கோம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு வாக்கியம் கொடுத்து காற்புள்ளி இடுக, சரியான இடத்தில் காற்புள்ளி இடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நிறுத்தற்குறி அப்படிங்கிற தலைப்பு கீழே வரும். ஆல்ரெடி முக்காற்புள்ளியும் அரைப்புள்ளியும் பார்த்துருக்கோம். மொத்தமாக இந்த டாப்பிக்கில் மட்டும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கம்மிங் எக்ஸாமில் கேட்பாங்க. நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம் வாங்க. காற்புள்ளிக்கு பொருட்களை கவுண்ட் பண்ணுற இடத்துல அதான் இங்கே பாருங்கள், பொருட்களை எண்ணும் நிலை சரிங்களா. அதே மாதிரி விழிங்கிறது ஒன்றும் இல்லை, 8ஆம் வேற்றுமை உறுப்பு. வினையெச்சம்ங்கிறது என்னங்க, ஒரு செயல் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறது தான் வினையெச்சம் சரிங்களா. வினையெச்சம் மேற்கோள் குறிக்கும் முன், அதாவது டபுள் கோட்டேட்டுக்கு முன்னாடியும் ஆதலால் ஆகவே முதலிய சொற்களுக்கு பின் முகவரியின் இறுதி வரி தவிர்த்த பிற இடங்களில் வந்து நமக்கு காற்புள்ளி இடுதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்க டேரெக்டாகவே கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இப்போ ஆசிரியர் அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து நமக்கு கமா வரணும் எழுதிடுறோம் சரிங்களா. அடுத்து புகழினியாளிடம் வந்துங்கிறது வினையெச்சம். ஸோ இங்கே ஒரு கமா வரும். அதே மாதிரி கேள்வி கேட்டு அப்படிங்கும்போது நமக்கு வினையெச்சம் கமா வரும். பதில் கூறுமாறு செய்தார் அந்த மாதிரி எங்கே இருக்குதுங்க, இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் தான் அப்படி இருக்குது. ஆசிரியர் கமா புகழினியாளிடம் வந்து கமா கொடுத்துருக்காங்களா, கேள்வி கேட்டு கமா பதில் கூறுமாறு செய்தார். ஸோ நமக்கு ஆப்ஷன் பி இதான் சரி. தேங்க்யூ.